நான் இந்த புரட்சிகரமான இந்த மேடையில் பேசுகிறது 2வது தடவை. 1986 கோபாலன் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கேன். அதுக்கு பிறகு பாதத்தோட வேணாம்னு சொல்ல திருப்பி என்ன எடுத்துக்கொண்டு இதில் நிறைய அறிவுஜீவிகள் புத்திஜீவிகள் இருந்த ஒரு மேடை. என்னால் அவ்வளோ தூரத்துக்கு நான் ஒரு மாற்றவாதம் இல்லை, அது இல்லை. ஆனால் இந்த புத்தகத்தை என்ன தாக்குதலுக்கு ஏற்படுத்தின ஒரு புத்தகம் நான் இந்த இடத்துல ஒரு பதிவை விரும்புகிறேன். முதல்ல என்ன ஒரு கற்கள் ரீதியான ஒரு என்ன என்ன ஒரு விழிப்புணர்வுக்கு ஆட்படுத்தின புத்தகம் சிவருக்குள் சித்திரம் தோழர் தியாக எழுதின புத்தகம். நான் அந்த புத்தகத்தை வாங்கி போட்டு அப்புறம் நான் இந்தியாவுக்கு போய் அவரை தேடி போய் சந்திச்சேன். ஆனால் அவர் என்னுடைய கருத்துகளிலிருந்து ஒரு வேறுபட்ட தளத்தில் பேசுகிறேன். ஆனாலும் புத்தகத்துக்கூடாது நான் அவரை தேடி சந்திச்சேன். அதுக்கு பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த புத்தகம் பாலம் கூட என்னோட கையில் கிடைத்தது. இது என்னுடைய வாசிப்புக்கு உட்பட்டு நிறைய என்னுடைய கேள்விகள், என்னுடைய பார்வைகளை, வித்தியாசமான பார்வைகளை உருவாகியிருக்கிறது. ஆனால் நிறைய பேர் விமர்சனங்கள் வச்சிருக்கிறார். அதே மாதிரி என்னுடைய விமர்சனங்கள் இதில் என்னுடைய பார்வையிலும் இருக்குது. அவர் ஒரு பெரிய சர்வதேச ரீதியில் ஒரு பெரிய முற்போக்கான ஒரு கம்யூனிஸ்ட், சர்வதேச மாவோ சந்தித்த ஒரு மனிதன், அப்படியான ஒரு பரிணாமங்கள்லாம் இருக்கிற போதும் ஆனால் நான் என்னுடைய பார்வையில் ஒரு சில விமர்சனங்களும் இருக்கிறது. ஆனாலும் அவர் தன்னுடைய புத்தகத்தில் சில சுய விமர்சனம் கூட செய்கிறார். அவ்வளோ தூரமான ஒரு மார்க்ச மேதை, அவ்வளோ தூரமாக ஒரு வருடங்களாக அவர் தன்னுடைய வாழ்முறையை தொழிலாளர் கட்சிக்கான அர்ப்பணித்தவர். எழுதுகிற போது 2 இடத்துல சுய விமர்சனம் செய்கிறார். 1956 அவர் சீனாவுக்கு ஒரு கொன்சின்சனோட சந்திக்கிற போது அவர் பண்டர்நாயக்க அரசாங்கத்தை ஆதரிக்க வேணும்னு சொல்லி சீனா கம்யூனிஸ்ட் கட்சி மத்திய உறுப்பினர்கள் சொல்லுகிறார்கள். அதனால் இவர் அங்கே போன அவர்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இவர் அதை விமர்சனத்துக்கு கண்ணோட்டத்தில் பார்க்கிறார். ஆனால் அவருக்கு 1956 அவர் தத்துவார்த்த ரீதியாக விளக்கம் சொல்கிற அளவுக்கு தன்னோட தத்துவார்த்த ரீதியான விளக்கம் தன்னுடைய இல்லை என்று இதில் ஏற்றுக்கொள்கிறார். இது எனக்கு ஒரு பிடித்த ஒரு விடயம். அவ்வளோ தூரத்துக்கு அவர் இந்த புத்தகத்தில் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை வாரத்துக்கு கூட அது மறைச்சு கூட இருக்குதான். ஆனால் அவர் சொல்ல தனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஆனாலும் நான் தத்துவார்த்த ரீதியாக அதில் விவாதிக்க அளவுக்கு நான் அதில் வளர்ச்சி அடையவில்லை. 2வது விடயம், அவர் சீர்திருத்தவாதத்தோட கூடுதலாக நிலக்கட்டிட்டு, அதாவது தன்னுடைய வாழ்க்கையை சீர்திருத்தவாதத்தோடையே அர்ப்பணிச்சிட்டேன் என்று சொல்லி ஆரம்பப்படுறார். அதுவும் எனக்கு பிடித்தோட. ஏன்னா அவர் புரட்சிகர வேலையோட சீர்திருத்தவாதத்தை எப்படி இணைக்க வேண்டும்ன்றதுல நீண்ட காலமாக அவர் தவறு விட்டுட்டார் என்று அதில் குறிப்பிடுகிறார். அதாவது அவர் சீர்திருத்தவாதத்துடைய தொழிற்சங்கங்களுடைய தன்னுடைய வாழ்க்கையை கூடுதலாக அர்ப்பணித்து விட்டு என்னுடைய வாழ்க்கை விரயமாகிவிட்டது, இது நான் புரட்சிகரமான பாதைக்கு விட்டு செல்லவில்லை, ஆக சீர்திருத்தவாதத்துக்குள்ளாக நான் என்னை சுயவிமர்சனம் செய்கிறார் என்று அதில் குறிப்பிடுறார். அது கூட என்னை பிடித்த ஒரு விடயம். இருந்தபோதும் அவர் தேசிய விடுதலையை பற்றி இன்னும் ஆழமாக சொல்லியிருக்கலாம் என்ன போன்றவர்கள் அவரை நான் சந்திக்கவில்லை. அவர்களுடைய கருத்தியல் ரீதியான தாக்கங்களும் ஏற்படுத்தவில்லை. ஆனால் இந்த புத்தகத்திற்கு கூட அவரை நான் பார்க்குறேன். அவருடைய இருந்த தோழர்கள் எங்களோட இருந்திருக்கிறார்கள். தோழர் சிவதாசன், தோழர் சண்முகம், அப்படி 2-3 தோழர்கள் நான் சந்திச்சிருக்கிறோம். அவளை கதைச்சிருக்கிறார்கள். ஆனால் அவளை கதைக்கிற போது அவர்களுடைய வாழ்க்கை முறையோடு ஒப்பிடுற போது சண்முகதாசனை பற்றி சொல்லுவார்கள். ஆனால் அதை என்ன தாக்கம் ஏற்படுத்தவில்லை. ஆனால் அவர் தேசிய விடுதலை சம்பந்தமாக இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்லியிருக்கலாம்ன்றது என்னுடைய பார்வை. அதனால விடுதலை போராட்டத்துக்களை பற்றி சகோதர படுகொலை என்ற மேற்போக்காக சொல்லிட்டு போகிறார். அதாவது விடுதலை போராளிகள் சகோதர படுகொலை நடத்துக்கூடாக என்று கொண்டு போகிறார். ஒரு உன்னதமான ஒரு முற்போக்கான ஒரு பாத்திரம் வச்ச சர்வதேச தலைவர்களோட ஈக்குவலான ஒரு தலைவர், எங்கள் மண்ணில் பிறந்து நான் அதை பெருமைப்படுற அந்த தலைவர், அவர் மேற்போக்க சொல்லிட்டு போகிறார். யார் அதான் வேறு இடங்களில் சொல்லியிருக்கிறாரோ எனக்கு தெரியல. இந்த புத்தகத்தில் மேற்போக்க சொல்லிட்டு போகிறார். ஒரு சகோதர படுகொலைகள் நடந்ததால் தான் அந்த போராட்டம் போனது என்ற மாதிரி ஒரு மேற்போக்க சொல்லிட்டு போகிறார். நான் பாதித்த அளவு எனக்கு தெரிந்தது. ஆகவே ஆனாலும் இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புத்தகம் என்றதில் மாற்று கருத்தில்லை. அவருடைய தொடர்ச்சி 1920 பிறக்கிறார்.
எத்தனை வருட போராட்டம் அவர் எழுத வழிகிட்டால் அப்படி இன்னும் தொகையாக எழுதியிருக்கலாம்னு தான் தோன்றும். ஆனால் அவர் குறுகிய இதுக்குள்ளே இந்த புத்தகத்தை இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். நிறைய விஷயங்கள் நான் புத்தகத்தை ஒரு பக்கமாக படித்து குறிச்செல்லாம் எடுத்து கொண்டு வந்திருக்கேன். ஆனால் நிறைய நான் கதைக்கிறதுக்காக இல்லை, நான் என்னை வளர்த்து கொள்வதற்காக எடுக்கிறேன். நான் இங்கே கதைக்கு கூப்பிடும் போது வேணாம்னு தான் சொல்லி கொண்டு வந்தேன். ஏன்னா நிறைய மீதைகள் எல்லாரும் சொல்லிட்டு இதுக்கு மேலே நான் சொல்கிறது கொண்டு இல்லை. ஆனால் என்னை தாக்குதலுக்கு உட்படுத்தின ஒரு புத்தகங்களில் என்ன இப்போ ஒரு சிந்திக்க வச்ச புத்தகத்தில் இதுவும் ஒன்று என்று கூறிக்கொண்டு